அப்பா அம்மா இல்லாம இருக்கீங்களாமா? ஆமா. எப்ப அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? 2 பேருமே இறந்துட்டாங்க. எப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது? நான் 3 மாச குழந்தையா இருக்க சொல்லி. நீங்க 3 மாச குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? 2 பேருமேவா? ஆமா. எப்படிமா? அங்கிள் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு தப்பா நினைக்கிறீங்களா? அங்கிள் கேட்கலாமா? இல்ல. இல்ல இல்ல. சரிம்மா, எப்படி இறந்தாங்க? சரிம்மா ரிஷ்மிதா, தெரியலன்னா பரவாயில்லம்மா, தெரியலன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்க 3 மாத குழந்தையா இருக்கும்போதே அம்மா அப்பா இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லை தெரிந்தும் சொல்வதற்கு மனம் சங்கடப்படலாம். நான் அந்த ரொம்ப நிர்பந்தத்துக்குள்ள உங்களை தள்ள விரும்பல, ரொம்ப கஷ்டமான சூழல்ல தள்ள விரும்பல. இப்போ பாட்டி தான் வளர்க்குறாங்களா உங்கள? ஆமா. ஓகேம்மா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க போய் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொன்னீங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ஹோலி ஏஞ்சல்ஸ்ல. சரிம்மா, இப்போ உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா? பாட்டி முடிஞ்ச அளவுக்கு சிரமப்பட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் பாட்டிக்கிட்ட இது நம்ம கேட்கலாமா? அவங்களே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல. நினைக்கல. பாட்டி எல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இல்லையா? ஓகே. இல்லை அப்பா அம்மா இல்லைன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கஷ்டப்பட்டிருக்கீங்களா மனசளவில்? இல்ல இல்ல. அதையும் பாட்டி வந்து உங்களை வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. சரிம்மா, இந்த 2000 மாதம் கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமா அது கிடைச்சா பாட்டி இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் கூட வாங்கி தருவாங்க. இதை சேவ் பண்ணி வச்சா ஃபியூச்சர்ல எனக்கு ஃபீஸா அதில் பே பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இந்த 2000 வர்றதுனால நம்ம ஸ்கூல் பள்ளி படிப்பை 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா ரஷ்மிதா? ஆமா அங்கிள். ஓகேம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டிக்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். சரியா? பாட்டிக்கிட்ட இந்த ஹெட்ஃபோன் கொடுங்களேன். ரிஷ்மிதா இப்போ என்னோட பேசினாங்க. நான் சில கேள்விகள் கேட்டேன். அப்பா அம்மா இல்லை, 3 மாத குழந்தையா இருக்கும்போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சில விஷயங்கள் பாப்பாவோட எனக்கு பேசுறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது, கேட்குறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. எப்படி இறந்தாங்கம்மா அவங்க? அவங்க வந்து அம்மா குளிச்சிங்கனாங்க. ஓ, அப்பா கூட தட்டி பிடிச்சிட்டாங்க. அப்படிங்களா? சாரிம்மா, ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு இறப்பாக தான் இருக்குது. ரொம்ப நினச்சி பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிங்கம்மா, நீங்கள் அதிலிருந்து பாப்பா 3 மாதத்திலிருந்து நீங்கள் வளர்க்குறீங்களா? ஆமாங்க, 3 மாசத்துல இருந்து வளர்க்குறேன். 2 பேரும் இறந்த உடனேயே உங்ககிட்ட அந்த பொறுப்பு வந்துச்சு. எப்படி நீங்க உணர்ந்தீங்க? ஐயோ, எப்படி நம்ம இப்படி வளர்க்க போறோம்? ஏன்னா நீங்களும் ஒரு இடைநிலை வயதை தாண்டி இருப்பீங்க. எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்போம், நம்ம எப்படி வளர்க்க முடியுன்ற ஒரு பயம் பதட்டம் இருந்ததா உங்களுக்கு? இருந்துச்சுங்க, ரொம்ப இருந்தது. ரொம்ப ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அப்ப வந்து சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க. பாப்பா வைத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுருங்க அப்படிலாம் சொன்னாங்க என் கையில. எங்க பொண்ணு உயிர் விட சொல்ல போலீஸ்காரங்க எதிர்க்க எங்க அம்மா தான் எங்க பாப்பாவை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. நாங்க போறாங்கட்டே இறந்துட்டாங்க. அதனால அந்த போலீஸ்காரங்க என்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சாங்க. எவ்வளவு சிரமப்பட்டீங்கம்மா? எவ்வளவு சிரமப்பட்டீங்கம்மா ரிஷ்மியை வளர்க்கறதுக்கு? எவ்வளவு சிரமம்? நான் ஹவுஸ் டேக்கிங் வேலைக்கு போனேன், சமையல் வேலைக்கு போனேன், சித்தாள் வேலைக்கு போனேன். எல்லா வேலைக்கும் போய் தான் நான் அந்த குழந்தைய நான் காப்பாத்தினேன். நான் பால் புல்டி போட்டு டாக்டர் கிட்ட அவளுக்கு மயக்க ஊசி போட்டு பால் புல்டி வாயில வச்சேன். அவ அம்மா இல்லாத அவ நைட்டு ஃபுல்லா அழுவா. நைட்டு ஃபுல்லா நான் நடந்து ரோடு ஃபுல்லா நடப்பேன். நான் நடந்து நடந்து டாக்டர் கிட்ட போயிட்டு மயக்க ஊசி போட்டு அவளுக்கு வாயில பால் புல்டி வச்சு நான் அவளை வளர்த்தேன். புரியுதுமா, நீங்க சொல்லும் போது அந்த சிரமம் எவ்வளோன்னு இருக்கு. இப்ப பாப்பாவை வளர்க்கறது ஒரு சிரமம்னா ஓரளவு அவ விவரக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அப்ப நீங்க எவ்வளவு நீங்க சொன்னீங்க, நான் போகாத வேலை இல்லை, அவ்வளவு வேலைக்கு போய் தான் பாப்பாவை வளர்த்துருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பணம் கட்டுறதுல எந்தெந்த இடத்துல சிரமத்தை அனுபவிச்சிங்கம்மா? ரொம்ப நிறைய சிரமம் அனுபவிச்சோம்மா. நான் வந்துட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படி செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா வந்து ஐயாவுடைய வீடு கொடுத்ததுலதான் நாங்க இருக்கிறோம். ஓ, ஆமா, அந்த ஓலை வீடு இருக்க சொல்ல ஓலை வீடு எடுத்துட்டு ஓட்டு வீடும் எங்களுக்கு ஐயா தான் போட்டு கொடுத்தாரு. அதனால வீடு வாடகை எல்லாம் இல்லை எங்களுக்கு. சரிங்க, ஐயாவால நாங்க நல்லா தான் இருக்கிறோம். இப்ப இந்த கால வரைக்கும் நாங்க நல்லா இருக்கிறோம்.
ஆமா. நிச்சயமாமா இந்த 2000 ரூபாய் இன்னைக்கு பாப்பா படிக்கிற வரைக்கும் கொடுக்கறதுக்கான அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்கம்மா. இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், பெரிய ஒரு தொகையா நீங்க பாக்குறீங்க? ஐயோ ரொம்ப நல்லதுங்க சார். இந்த 2000 வந்த காலம் வரைக்கும் எங்க பாப்பாக்கு எதுவுமே கஷ்டம் வராது, ஒன்னே வராது. அவ ஒரு கலர் பென்சில் வாங்கிப்பா, அது வாங்கிப்பா. அந்த காசை சேமிச்சு அவ நல்ல மாதிரி அவ ஒரு காலம் வந்துட்டு எதிர்காலம் அவளுக்கு நல்லதா அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த காலம் இருக்கும். இந்த ஐயா வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கல. இருந்தாலும் இனி நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமாமா. நீங்க ரிஷ்மிதா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சில பேரை இயல்பாவே கம்பேர் பண்ணிக்கிறது வழக்கம். ஒரு ஒரு நம்ம அவங்கலாம் அப்படி இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, இதை வாங்குறாங்க பாட்டி, அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நான் என்ன கேள்வி கேட்டாலும் குறையே இல்லை, என்ன பாட்டி அப்படி பாத்துக்கிறாங்கன்ற நான் விட்டதான் இல்லை. எல்லாமே அவளுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கேன். இப்ப வந்துட்டு இந்த 2000 ரூபாய் காலம் இன்னமும் எங்களுக்கு கஷ்டமா நீந்திச்சு. இந்த 2000 ரூபாய் சேமிச்சு அவ இன்னும் நல்லா டாக்டர் படிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. இந்த காசை சேமிச்சு வச்சுட்டு டாக்டராவும் ஆயிடுவான்னு என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இன்னில இருந்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. நிச்சயமாமா. அதாவது ஒரு பாட்டி அப்படி நினைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா மனிதனோட மனசு வந்து எப்ப வேணாலும் மாறும். நம்ம ஐயோ இந்த பொண்ணை நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களே, இப்படி ஒரு சூழல் வந்துருச்சேன்னு நீங்க உங்களால முடியலன்னு என்னைக்கு சலிப்பு வந்திருக்கா உங்களுக்கு? என்னால நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என் குழந்தை கிடைச்சதே எனக்கு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த சலிப்பே எனக்கு கிடையாது. சரிம்மா, கண்டிப்பா. அப்ப இந்த 2000 ரூபாய் வந்ததுனால ரிஷ்மிதாவை இன்னும் நீங்க நல்லா பாத்துப்பீங்க, நல்லா படிக்க வைக்க. ஓகே, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரிஷ்மிதாவுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறணும் அப்படின்னு இந்த 2000 மூலமா இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? அவளுக்கு ஒண்ணு எங்களுக்கு டாக்டர் ஆக்கிடணும் அவளை. அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு. நான் எனக்கு வயசாயிடுச்சு, 55 வயசு ஆகுது எனக்கு. இதுக்கு மேல நான் இருப்பேனா எனக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல நான் இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால ஐயா மூலியமாக ஐயா கிட்ட இவளை நான் ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ஐயா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு முதலமைச்சரை குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. அவரும் இன்னைக்கு பேசும்போது அந்த வார்த்தையை தான் சொன்னாரு, நான் இருக்கேன், நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் பேச தொடங்கினாங்க. அது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். எப்படி மக்கள் வந்து முதலமைச்சர் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க, முதலமைச்சர் எப்படி மக்களை பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு ரொம்ப மெய்சிலுக்கிற மாதிரி இருக்கிறது. காஞ்சனா இருக்கிறாங்க. காஞ்சனாமா வணக்கம். வணக்கம் சார். உங்களோட சக்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காலையில நிகழ்ச்சிக்கு போனீங்களா? அன்பு கரங்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்களா? முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிகழ்ச்சிக்கு போனேன் சார். ஓகேங்கம்மா. 2000 ரூபாய் நீ மாதம் மாதம் கொடுக்கப்படும், அவங்க 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சக்தியோட உங்க அப்பா அம்மா எப்படி என்ன ஆனாங்கம்மா, சொல்ல முடியுங்களா எங்களுக்கு? சொல்றேன் சார். சொல்லுங்க. தம்பி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 மணிக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. சரி வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லம்மா வேணாம், தைலம் தேய்ச்சின்னு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் தேய்ச்சி படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில எச்சா ஒரு கை கால் வரல, புதன்கிழமை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனோம். ஸ்கேனிங் அட்மிட் பண்ணிட்டு பண்ணா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்குதாமா, இல்லைங்க சார் இதான் முதல் தடவை அப்படின்னு அது சோக்கு என்னமோ சொன்னாங்க. சொல்லிட்டு இது மாதிரி மூளை நரம்பு வெடிச்சுமா, நீங்க வந்து பழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கிழமை காலையில உயிர் போயிடுச்சு. அப்புறம் எடுத்துன்னு வந்துட்டு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சக்தி மருமகளும் கூட தான் இருந்தாங்க. ஒரு 30 நாள் தான் கூட இருந்தது, ஒரு 30 நாள் தான். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அதுவும். அதுக்கப்புறம் சரி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு, சரி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கமா, குழந்தை சும்மா ஹாஸ்டல்ல சேர்க்கறா அப்படின்னா, ஹாஸ்டல்லாம் சேர்க்க கூடாது, நீ ஹாஸ்டல்ல சேர்க்கறதா எங்க கிட்ட நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எழுதி வாங்கினு இப்ப இது வரைக்கும் நாங்க தான் வளர்த்துன்னு வரோம். இப்ப இவனுக்கு 8 வயசு ஆகுது. 8 வயசு ஆகுதுங்களா? கிட்டத்தட்ட 3வது 4வது படிப்பாப்லாம் நினைக்கிற சக்தி இல்லைங்களா? இப்ப 4வது படிக்கிறான் சார். சரிம்மா. இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்கம்மா? உங்களுக்கு என்ன வருமானம்? நாங்க நிறைய வேலை செஞ்சிருக்கேன் சார். முதல் வீட்டு வேலை பீடி சுத்துவேன். பீடி சுத்திட்டு வீட்டு வேலை தான் செஞ்சிருந்தேன். இப்ப பிளாஸ்டிக் கம்பெனில வேலைக்கு போனேன். பையன் இறந்ததுக்கு அப்புறம் என்னால வேலைக்கு போக முடியலைங்க சார். இவனும் குழந்தை 2.5 வயசு குழந்தை, எங்க பொண்ணோட குழந்தையும்
2.5 வயசு தான். அதனால பாத்துக்கணும். நாங்க 1 வருஷம் தனியா இருந்து கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வேலைக்கு என்னால போக முடியல. இந்த சசியை நினைச்சு நாங்க வேலைக்கு போல. அவங்க அப்பா ஒரு மாதிரி இதுவாயிட்டாரு. அதனால சரி நானும் வேலைக்கு போல. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து எங்களை இட்டுன்னு போயிட்டு இப்போ வீடு கூட எங்களுக்கு இல்லைங்க சார். வீடு இல்லாம நாங்க இப்ப சாமான்லாம் மேடம் இங்க வந்து விசாரிச்சோம். மேடம் கிட்டே நாங்க சொன்னோம், இட்டுன்னு போய் உள்ள காமிச்சோம். அப்புறமா வீடு கூட இங்கதாம்மா வீட்டு காலி பண்ணி எடுத்துன்னு நீங்க தான் போட்டு வச்சிருக்கிறோம். நாங்க இது மாதிரி பொண்ணு வீட்டுல தாம்மா இருக்கிறோம். இந்த உதவித்தொகை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், அந்த மேடம் கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்ப நான் குழந்தையதான் பாத்துன்னு இருக்கேன் சார். இந்த பையனுக்கு இன்னும் ஒரு வயசு 1.5 வயசு வரைக்கும் இப்ப எல்கேஜி ஸ்கூல்ல சேர்த்துட்டா நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன் சார். நிச்சயமாமா. நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்க சக்தியை வந்து இப்ப ஒரு 3 நாளாவது இப்போ வந்து படிக்கிறாப்ல சக்தி, எவ்வளவு சிரமப்பட்டீங்க நீங்க? நீங்க இடையில வேலைக்கு போறதையும் விட்டுட்டேன்னு சொன்னீங்க. ஏன்னா சக்தியை பாத்துக்கணும். எங்க பொண்ணுதான் சார் படிக்க வைக்கிறா. எங்க பொண்ணு படிக்க வைக்கிறா. அவளுக்கும் 2 பசங்க இருக்கு சார். பையன் 1 பொண்ணு 1 இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கோசம் இவ்வளவு நம்மளையும் பாத்துக்கின்னு 3 பேரையும் சாப்பாடு போட்டுக்கணும் குழந்தைய வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுனுக்கிறாளே. ஐயா செய்யற உதவி கிடைச்சாது கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் வீடு போற வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்க தனியா போயிட்டோம்னா அவங்க இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே நாங்க தனியா போயிடுவோம் சார். இந்த 2000 மூலமா சக்தியை நீங்க நல்லா பாத்துக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இது வரைக்கும் உங்க பொண்ணு பாத்துக்கிட்டாங்க. அவளுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். இந்த இப்ப இவனுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப செலவு பண்றா சார் வருஷத்துல. இப்ப இந்த காசு இருந்தா இப்ப இவனே பாத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஐயா பாக்குறது இப்ப இவகிட்ட இருந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்ப நம்ம பிள்ளைக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா பொண்ணு வளர்த்துன்னு வரா, அவளை எதுவும் நம்ம இது பண்ண முடியாது. ஆனா ஐயா கொடுக்கற காசு இது முழுக்க நான் மனம் விரும்பி என் குழந்தைக்கு அது கிடைக்கணும். இந்த குழந்தை கிடைச்சு அவன் நல்லபடியா இருக்கணும். அவர் பண்ண திட்டம் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். மகளிர் முதல்ல சுய உதவி குழுன்ட்டு ராயபுரத்துல ஓபன் பண்ணி வச்சாரு. அந்த இது நலத்திட்டத்திலயும் நாங்க சேர்ந்து அவள் எல்லாமே பணங்கள்லாம் எடுக்கிறது போடுறது எல்லாமே நல்ல உதவியா தான் இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஃப்ரீ பஸ்ல தான் போனோம் நாங்க. ஃப்ரீ பஸ்ல போனோம். எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப வந்து இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிற வச்சு நான் வேலைக்கு போகாம இருக்கேன் சார். இந்த குழந்தை வளர்ந்த உடனே நாங்க தனியா போய் வேலைக்கு போயிட்டு என் குழந்தைய காப்பாத்துவேன். இந்த உதவி கிடைச்சது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குங்க சார். நிச்சயமா. காலையில முதலமைச்சருக்கு முன்னால நீங்க ஸ்டேஜ்ல பேசுனீங்களோ? ஆமாங்க சார், பேசணும் சார். எப்படிமா இருந்தது முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது அப்படிங்கிறது? எப்படி இருந்தது? எப்படி பேசுறது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அது. இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல. அந்த குழு சொல்றேன் அப்ப பார்த்தேன் அவரை நேரடியா. அப்ப கூட கூட்டத்தோட கூட்டமா தான் உட்கார்ந்து பார்த்தோம். இன்னைக்கு அவர் பக்கத்திலே ஒரு 10 அடி தள்ளி மேடையில பேசும்போது பரவாயில்ல முதலமைச்சர் ஐயா கூட பார்த்துட்டு நம்ம பேசுறோம்னு எனக்கு ரொம்ப பெருமையா தான் சார் இருந்தது. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சி இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கணும் சார். நிச்சயமா. நான் சக்தி கிட்ட 2 வார்த்தை பேசலாமா? சக்தி பேசுவாரா? எனக்கு பேச தெரியாதுங்க சார். எதுக்கோ குடுக்கறேன், நீங்க பேசுங்க. நான் கேட்டு பாக்குறேன். சக்தி கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். கொடுங்க. சக்தி அங்கிள் பேசுறது கேக்குதுங்களா? சக்தி என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சேபா நர்சரி. ஓகேம்மா. காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா நீங்க? சிஎம் கலந்துக்கிட்டாங்களா? காலைல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? சக்தி காலையில ஒரு நிகழ்ச்சி கொண்டு போனீங்களா? யார பாத்தீங்க அந்த நிகழ்ச்சியில? முதலமைச்சர் ஐயா. ஓகே. எதுக்காக அந்த நிகழ்ச்சி நடந்தது? ஃபங்க்ஷன் நடந்தது? 2000 ரூபாய் காசு தரேன்னு சொன்னதனால ஆயா வந்துச்சு. 2000 ரூபாய் கொடுக்கறதுனால ஆயா வந்தாங்களா? சரிம்மா. அம்மா அப்பா வந்து இல்ல அப்படின்னு வந்து ஆயா சொன்னாங்க. நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்பா இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஓகே. இந்த 2000 ரூபாய் கிடைச்சதுனால நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? நீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு பாட்டி இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆயா வாங்கி கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பென்சில் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். பென்சில் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க சக்தி? என்ன ஆகணும்? படிச்சு என்ன ஆகணும் சக்தி? போலீஸ் ஆகணுமா? அதனாலதான் ரொம்ப வெறப்பா பேசுறீங்களா?
ஏதாவது நீங்க ஆயா கிட்ட கேட்டு ஐயா ஆயா வந்து கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சக்தி? இல்ல இல்ல, அப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே சக்தி, உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அங்கிளுக்கு. நீங்க இன்னும் ஒரு 15 வருஷத்துல ஒரு போலீஸ் சக்தியா நாங்க பார்க்கணும், சரியா? ஓகேவா சக்தி? ஓகே ஓகேப்பா, நம்ம பேசுவோம். சின்ன பிரேக் பிறகு சிந்தனை கிளம்ப நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.